மலேசிய இந்தியர்களின் நலனை காக்கவும் மேம்பாட்டிற்கும் உருமாற்ற திட்டமாக ப்ளூ பிரிண்ட் பெறும் திட்டத்தை மடானி அரசாங்கம் உருவாக்குமா என்று செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் மேலவையில் கேள்வி எழுப்பினார். பினாங்கு ஐசேக்க கட்சியின் மேலவை உறுப்பினர் செனட்டரான அவர் இவ்வாறு கேள்வியினை எழுப்பி மேலவை உறுப்பினர்களின் கவனத்தை ஈர்த்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மேலும் மித்ரா எனப்படும் இந்தியர் உருமாற்று திட்டம் செயலாக்கம் தொட்டு கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அமளி ஏற்பட்டதைத் தொடர்ந்து அது தொட்டும் கேள்விக்கணைகளை அவர் தொடுத்தார். இந்தியர் உருமாற்ற திட்டமான மித்ராவிற்கான தொலைநோக்கு பெருந்திட்டத்தை வரைவதற்கு பேமெண்ட் எனும் ஆலோசனை நிறுவனம் அமைக்கப்பட்டதாகவும் அதன் கட்டணச் செலவு 5 லட்சம் வெள்ளிக்கு மேலாகும் எனவும் நாடாளுமன்ற கூட்டத்தில் ஒற்றுமைத்துறை அமைச்சர் கூறியதை தொடர்ந்து பெரும் அமளி எழுந்துள்ளது. மித்ராவிற்கான ஆலோசனை நிறுவனம் எந்த அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது? மித்ராவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினரான பிரபாகரனின் பங்களிப்பும் சேவையும் யாதுவென்றும் டாக்டர் லிங்கேஸ்வரன் வினவினார். பிரதமர் துறை அமைச்சின் பார்வையின் கீழ் இருந்து வந்த மித்ரா இப்போது ஒற்றுமைத்துறை அமைச்சின் கீழ் இயங்கி வருவதால் பிரபாகரனின் பங்களிப்பு கேள்விக்குறியாகியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே 80% இந்திய பெருமக்களின் பேராதரவை பெற்று ஆட்சியமைத்துள்ள பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் அவர்கள் இந்தியர்களுக்கு உதவும் வண்ணம் ப்ளூ பிரிண்ட் திட்டத்தை கொண்டு வந்து அவருக்கான ஆதரவை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார். மித்ராவின் இந்தியர் பெருத்திட்ட வரைவு ஆலோசனை கூட்டத்திற்கு இந்திய அரசியல் கட்சிகளை அழைக்காதது ஏன் எனவும் மாறாக மற்ற இன கட்சிகளை சேர்த்துக் கொண்டது எதனால் எனவும் அவர் கேள்விக்கணைகளை எழுப்பினார்.